ஐயோ இதுதான்பா எம்மா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog எடுக்கிறேன். அதுவும் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிற த ப்ளூ லேண்ட் அப்படின்ற ஒரு வாட்டர் தீம் பார்க்கில் இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அது மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஸோ இங்கே மொத்தமாக ஒரு 18 வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் வாட்டர்னால் அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளம்பி வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து 135 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ப்ளூ லேண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம ஊரில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் வந்து நான் நிறைய டைம் போய் போர் அடிச்சதுனால கொஞ்சம் புதுசாக எதனா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கிட்ஸுக்கு பிலோ 100 சென்டிமீட்டருக்கு கீழே அவங்களோட ஹைட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருக்குமே 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற எல்லா அடல்ட்ஸ்க்குமே வந்து ஒரே ரேட் தான், அது 700. எனக்கு வண்டர்லாவில் பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி பாஸ்ன்னு தனியாக வச்சுருப்பாங்க, நார்மல் பாஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நார்மல் பாஸே 1200 அந்த மாதிரி இருக்கும், விஐபி பாஸ் 2000 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த தொல்லையும் இங்கே கிடையாது. ஸோ உள்ள என்னென்ன மாதிரி ரைட்ஸு, என்னென்ன வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நிற்க வைங்க அவளை. தியாஸ் இங்க பாரு. இல்லை இன்னும் ஹைட் அதிகமாக இருக்கு. ஓகே, உள்ளே வந்துட்டோம். எங்கள் ஆளுங்களாம் உள்ளே ஓடிட்டாங்க ஆல்ரெடி. பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. இது மண்டேஸ், வீக்கெண்ட்ஸில் எந்த டைமில் வந்தாலும் இதே மாதிரி தான். என்ட்ரிலேயே என்ன தெரியுமா இருக்குது, இருங்க, எடுத்தோடனே வேவ் பூல் இருக்கு. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? கம் ஸ்டாண்டிங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சூப்பர், இன்னும் கொஞ்சம் கிளிக்கு. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா? ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டு. ஸோ பெரியவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேருந்து இந்த ப்ளூ கலரில் ஸ்டார்ட் ஆகி அந்த ஆரஞ்சு கலர் இருக்கும். கரெக்டாக 10 ஸ்லைட்ஸ் இங்கேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சின்னவங்க ஸ்லைட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு 4 ஸ்லைட் இருக்குது. இது வந்து மீடியேட் ஒரு 4 ஸ்லைட் இருக்குது. டோட்டலாகவே இந்த 18 ஸ்லைட்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஒன்றொன்னா கோப்ரோ வியூவில் ஒரு நட்டியாக பார்க்க போகிறீங்க. இங்கே எல்லாருமே தெலுங்குன்னு நினச்சேன், கொஞ்சம் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காக கொஞ்சம் ஷையாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ரைடே வந்து டவுன் த ஹில்லாம். கால் மடிச்சு வச்சுக்கோ. சூப்பர், வாங்க. பாக்குறேன், வாங்க வாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்தேன், மாமா எவ்வளோ தூரம் வராரு பார்ப்போம். எப்போ முதுகுலாம் தேயுது. கமான் கமான். அவ்வளோதான். சட்டியில் தூக்கி எப்படி நைஸ்.
பயங்கரம் இல்லை டயங்கரம். தண்ணி வர்றதுல என்னன்னே தெரியல. ஸோ அடுத்து நாங்கள் போக போகிறது பூமராங். பாருங்க கரெக்டாக இருக்கா? ஓகே. அந்த மேடு ஏறும். ஐயோ இதுதான்பா எம்மா. சரியான இது. எங்க அம்மா அவ்வளவுதான். அதனாலதான் வர மாட்டேன். சரியான இதா இருக்கு. ஐயோ இதுதான்பா எம்மா. எப்படி போகுதுன்னே தெரியலடி. என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்சம் தூரம் மட்டும் ஸ்லோ ஆகுது. அந்த பள்ளம் வர 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 ஐயோ சாமி. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஸ்லைட்ஸ் போக போகிறாங்க. அதனால தியாஸ்னி நான் பார்த்துக்க போகிறேன். தியாஸ்னி வா, கம் டு மாமா. மாமா கூட ரைட்லாம் போ. இது ரொம்ப டவுனாக இருக்கும். ஓகே போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வா வா. சிக்கு 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 சிக்கு. நம்ம எது போகலாமா? லைட்டு பீப் ஆகுதா? ரெட் லைட். ஆமாம் அடி. எப்படி நார்மல் ஸ்லைட்? இது வா भैया, टेक केयर. எப்படி இருந்துச்சு? ஃப்ரண்ட்ல பாப்பா குறைக்கிறோம். மூஞ்சி வச்சா பரவாயில்ல, அது ஓகே. சரி ஓகே ஓகே ஓகே. அப்பா இல்லை மாமா. போலாமா? சரி வா வா. அடுத்து போலாமா? போலாமா? இது போலாமா? ஃப்ரண்ட்ல போல் பண்ணிக்கோங்க. இல்ல சத்தமா போல்டு இங்க மேல பா, இன்னும் கொஞ்சம் மேல போடு. ஏன்னா இப்படி போய் கீழே வருது ஸ்லைட்ல, கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஆகும். ஓகேவா பாப்பா? போலாமா? ஓகே ஓகே வா. ஓகேனா? ஓகே ஜெகசிதான். ये सिकते ये என்னங்க புச்சி புச்சி புச்சிக்கோ. நல்லாச்சா? இரு
மண்டை வா. தேங்க்யூ. தண்ணி போலாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், தும்பாலு தோடா தோடா பின்னாடி போ. ஏய் இது எங்கெங்கேயோ போகுதுடி. போ போ. போடு. இரு முடியல, தண்ணி அடிக்க போகுது. அவ்வளோதான். அது என்னடி ஓ இரு ஏச்சும் போய் சொல்ல. இது என்னடா இது கொடுமையாக இருக்கு. சரி போ. அப்படியே கரெக்டாங்க முடிஞ்சிருந்தா இன்னும் நல்லா. வெயிட் அதிகமாக இருந்தால் தான் சல்லுன்னு அங்கே போ. ஆக்சுவலாக ஸ்லைடு போகிறது கூட ஓகே, ஆனால் ஸ்லைடுக்கு ஒரு டைமும் இந்த மாதிரி ஏறுறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸ்லைட்லாம் எப்படி இருக்கு சொல்லுமா? ஸ்லைடு செம பயமாக இருந்துச்சு எனக்கு. செம த்ரில்லிங்காக இருக்கு. ஒர்த்து காசு செம்மையாக இருக்கு. இன்னொரு மாதிரியாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமா, தேர்ட் ஃப்ளோரு, ஃபோர்த்து ஃப்ளோரில் வேறு 2 ஸ்லைட்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். தேர்ட் ஸ்லைடில் இதில் வந்து எல்லாமே அன்லிமிட்டட் தான். லைக் ஒரு ஸ்லைடை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போயிட்டே இருக்கலாம். பட் ஏறத்துக்கு தான் கடுப்பாக இருக்குது. மூச்சு வாங்க வேறு. அடுத்து நாங்கள் போகிறது ஃபோர்சம் ரேப். வேறே காம்பியாக இருக்கு. தலை கீழே இருந்தாலும் பரவாயில்ல. புடிடி அந்த சைடு வெயிட் இல்லடி, நீ ஊந்துட போறடி. இப்போ இல்ல இல்ல நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அம்மா இருந்தா கரெக்டா. இல்ல அவருக்கு கரெக்டா நம்ம இல்ல எனக்கு தான் கரெக்ட். இந்த அம்மாக்கு ஐயோ போ போ. இப்படி போயிட்டு குப்புறம் வந்ததுன்னா பல்லுலாம் தெரிச்சிடும் உனக்கு. லஞ்சுக்கு மெனு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி 200, வெஜ் நூடுல்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சில்லி பன்னீர், சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாமே 150. இதில் கர்ட் ரைஸ் கிட்டக்கு எடுக்க 150 ரூபாவா? சரி ஓகே. மதியம் லஞ்சுக்கு சாம்பார் கர்ட் ரைஸை தவிர்த்து மிச்சம் மெயின் டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். நூடுல்ஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் பிரியாணி, அப்புறம் இது சும்மா இலவச இணைப்பாக கொடுத்தாங்க. இது வந்து சில்லி பன்னீர் 10 பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே 150. இந்த வெஜ் பிரியாணி மட்டும் 200. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் வெறும் வெள்ளசாதம், வெள்ளசாதத்தில் வெறும் கேரட் போட்டு வச்சுருக்காங்க. சில்லி பன்னீர் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த பன்னீரில் கொஞ்சோண்டு கிரேவி கலந்த மாதிரி இருக்கிறதுனால பரவாயில்ல. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? மூஞ்சி மட்டும் வாஷ் பேசன் ஆயிருந்தா. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, பட் நாட் குட். எங்கள் ஏரியாலாம் 50 ரூபாய்க்கு இருப்பாங்க இந்த பிரிஞ்சி. வெறும் உருளைக்கிழங்கு மக்ரூனி போட்டுடலாம். முந்திரி ஓரளவு பரவாயில்ல. கருங்க வாழை
நம்ம ஊர் அளவுக்கு இல்லை, ஏதோ சுமாரா பசிக்கு சாப்பிடலாம். पलटे है तुम पार्टी में यहाँ पे ये ना होकर ஓகே ஓகே அப்போ ஓகே. ஓ நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே பக்கா அப்படியே இருங்க காலை. இப்போ பாரு 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 ஒரு வாட்டி. பக்கா மாமா. போ 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 போ. அடுத்து போகிறது ஃப்ளோ ரைடர். இதுக்கும் 4 பேர் தேவை, பட் 3 பேர் தான் இருக்கும். இது சும்மா தான் போவோம் ஃப்ரீயா. ஆஹா திருப்பிட்டாங்க. ஏய் இது செமையா இருக்குப்பா. சொல்ல மறந்துட்டேன். ஐயோ நான் சும்மா இப்படி நலுங்கி நலுங்கி வரும்னு நினைச்சேன். அதான் 2 பேரும் அட் டைம்ல போகணும். சேம் டைம் ரிலீஸ். ஆடா பாவி, சேம் டைம் ரிலீஸ் பண்ண சொன்னா. மாமா என்னோட ரொம்ப தூரம் போயிட்டாரு, அசிங்கமா போச்சு. அது அப்போ லேட்டாக தான் விட்றோம் மாமா. இல்ல நீங்க லாஸ்ட் டைம் வரும்போது என்னோட ரொம்ப தூரம் வந்தீங்க இதுலயே. ஆமா இப்போ நீங்க தான் வந்தீங்க. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. அவ்வளோதான். ஓகே போலாமா? இது அம்மா இருங்க நான் எழுதிக்கிறேன். பின்னாடி வந்து மூட்டை போகிறேன். எது நான் இது தியாஸ்டியோட போனேனே. அப்பா இருக்கிறதுலே ரொம்ப பேசிக் ஸ்லைடு தான். கேமா இருக்கா அம்மா? இதுக்கெல்லாம் பயந்தா இருக்கு. ஜி இது ஃப்ரெண்ட் ஸ்லைட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட் சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இதுதான் போய்த்து எடு எடு. இது
பேர் வந்து ப்ளூ தண்டர். விட மாட்டாங்க. கொஞ்சம் கூப்பிடாங்க, கூப்பிடாங்க. இது வேற தண்ணி ஃபுல்லா இதுவாகும். பின்னாடி தண்ணி தேய்து இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 3:30 கிட்டே இருக்கும். நாங்கள் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் முன்னாடியே வந்துட்டோம். 3:30க்கு தான். இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ரைடுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சில ரைட்லாம் வந்து 2-3 டைம் கூட போயிட்டேன். நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்துடாதீங்க, ஏன்னா சரியான கூட்டம் இருக்கும். ஒரு ரைடுக்கும் மினிமம் ஒரு ஸ்லைடுக்கும் மினிமம் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு ரைடே 3-4 டைம் போயிட்டு வரலாம், அதே ½ அன் ஹவரில். ஸோ பிளான் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் எதுவும் நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க அஃபிஷியல் பேஜுக்கு நீங்கள் டேரக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ see you there in next video.